अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வெற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோன்ற நல்லறங்களில் ஈடுபடக்கூடிய மக்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான், நேசிக்கின்றான். இந்த நல்லறங்களில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு ஏராளமான சிறப்புகளையும் அவன் வழங்குகிறான். இந்த நல்லறங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கை சேதப்படக்கூடாது, நஷ்டமடையக்கூடாது, நிறைவான கூலியையும் உயர்வான மரியாதையையும் பெற்றவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நல்ல காரியத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பல்வேறு விதங்களில் அல்லாஹ் கௌரவப்படுத்துகிறான். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த நபிமொழியை நம்மால் பார்க்க முடியும். மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் ஒரு ஆலயத்திலே ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கிடையே அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதி அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய கருத்துக்களை தங்களுக்கிடையே அவர்கள் பரிமாறிக்கொண்டால், அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறார்கள், அந்த வேதத்தை பற்றிய கருத்துக்களை தங்களுக்கிடையே அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். இதற்காக ஒரு சபை பள்ளிவாசலிலே கூட்டப்பட்டிருக்கிறது என்றால், இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனத்து, அவர்கள் மீது அமைதி இறங்காமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குகிறதுன்னு சொல்லலை, இறங்காமல் இருப்பதில்லை. அப்படின்னா என்ன? உறுதியாக அல்லாஹ்வுடைய அமைதி அந்த மக்கள் மீது இறங்குகிறது. வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அந்த மக்களை கருணையும் சூழ்ந்து கொள்கிறது. அருள், அல்லாஹ்வுடைய அருளும் அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்களும் அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு தஆலா ஃபீமன் இந்தஹு, தன்னிடம் உள்ளவர்களிடம் இவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். இந்த நல்ல காரியத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான். யாரிடம்? அவனிடத்தில் உள்ளவர்களிடம். அல்லாஹ்விடத்தில் யார் இருப்பார்? வானவர்கள் இருப்பாங்க, மலாயிக்குமார்கள் இருப்பாங்க. அப்ப அந்த மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் இந்த நல்ல காரியத்திலே இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களை பற்றியும் அவன் அங்கே பேசிக் கொண்டிருப்பான். இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம், ஒரு சிறப்பு! அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு சபையில் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான வேளையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்றால் சமீப காலங்களில்
மூமினுடைய ஈமானை அசைக்கக்கூடிய வகையில், நம்முடைய ஈமானை எல்லாம் பலகீனப்படுத்தக்கூடிய வகையில் குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் தவறான வழிகாட்டல்களும் கருத்துக்களும் மக்களுக்கு சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் அந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிவிட்டால் அவர்களுடைய கல்பு கெட்டுவிடும், ஈமான் இல்லாமல் போய்விடும். ஏராளமான குழப்பங்களுக்கு அந்த கருத்துக்கள் வழிவகுக்கும். இது போன்ற குழப்பங்கள் சமூகத்திலே அதிகமாக பரப்பப்படுகிறது. குறிப்பாக வஹ்யை மட்டும் பின்பற்றுவோம் அப்படிங்கிற வாசகத்தில் இந்த குழப்பங்கள் அதிகமாகவே செய்யப்படுகிறது. பொதுவாக மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. ஒரு அழகான லேபிளில் ஒரு கெட்ட பொருளை கொடுத்தால் ஏமாந்து வாங்கி விடுவார்கள். லேபிள் நல்லா இருக்கு, வெளியில் கலர் நல்லா இருக்கு, ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் நல்லா இருக்கு, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் தரம் இல்லை. மக்கள் என்ன செய்வாங்க, வெளிப்படையை பார்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கவர்ச்சியில் மயங்கி அதை உண்மை நம்பி வாங்கிடுவாங்க. அதை குடித்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வேலையை காட்டும். அதனுடைய பிரதிபலிப்புகள், அதனுடைய கொடூரங்கள் எல்லாம் பிறகுதான் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு சமூகத்தில் வஹ்யை மட்டும் பின்பற்றுவோம் அப்படிங்கிற வாசகம் சொல்லப்படுது. இந்த வாசகம் சரியான வாசகம், அதில் தப்பு இல்லை. வஹ்யை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அப்படி நமக்கு சொல்கிறான். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்டதை நாம் பின்பற்ற வேண்டும். வஹி செய்தியை, இறை செய்தியை நாம் பின்பற்ற வேண்டும். அது தவறு கிடையாது. ஆனால் இதை சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தால் அப்படியே முரணாக இருக்கும். வஹியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வஹியை பின்பற்றாமல் இருப்பதற்குரிய காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு முறை ஒரு மனிதன் வந்து, அபூ ஹுரைராவே, அவன் பொருளை திருடுறான், பொருள் உணவு களஞ்சியத்தில் உணவுப் பொருளை திருடுறதுக்காண்டி வந்திருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல், தப்பிக்க வழி இல்லாமல் முதல் நாள் கெஞ்சினா, நான் ஏழ்மையினால நான் திருடிட்டேன் அப்படின்டா விட்டாங்க. 2வது நாள் அதே மாதிரி வந்து மாட்டிக்கிட்டான். 3வது நாள் மாட்டிக்கிட்டான். அபூ ஹுரைரா விட மாட்டேன்ட்டார். அப்போ அவன் சொன்னான், அபூ ஹுரைராவே, நான் ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறேன், என்னை விட்டுறேன். என்ன நல்ல விஷயம்? நீ ஒவ்வொரு நாள் இரவும் ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுத்தேனா வலா யக்ரபன்னக ஷைத்தானும், உன்னை ஷைத்தான் நெருங்க மாட்டான். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நைட்டு தூங்கும்போது ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று துவங்கக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுத்தா ஷைத்தான் நம்மளை நெருங்க மாட்டான், தூக்கத்தில் ஷைத்தானுடைய வேலைகள்லாம் நமக்கு வராது என்று அவன் ஒரு தகவலை சொன்னான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவனையும் விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த நடந்த தகவலை நபி அவர்கள்ட்ட அவங்க எடுத்து சொன்னாங்க. முதல் நாள் வந்து திருடினா பிடிச்சே மாட்டிக்கிட்டான், கெஞ்சினா விட்டுட்டேன், 2வது நாளும் அதே மாதிரி, 3வது நாளும் அதே மாதிரி, இப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக வஹுவ கதூப், அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் ஆள் சரியில்லை, அவன் ஆள் சரியில்லை, அதற்கு உரியவன் அவன் அல்ல, அதற்கு தகுதியானவன் அவன் அல்ல, இந்த விஷயத்தை சொல்கிற அளவுக்கு தகுதி உள்ளவன் அவன் அல்ல, அவன் பொய்யன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சில நேரங்களில் ஷைத்தான்கள், வழிகேடர்கள் என்ன செய்வாங்கன்னா நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்க, கலிமத்து ஹக்கின் உரீத பிஹா பாத்தின், அது வந்து சத்திய சொல், உண்மையான சொல், ஆனால் அதில் நாடப்படுகின்ற கருத்து தவறான கருத்து, அதில் வைக்கப்படுகின்ற உள்நோக்கம் ஆபத்தான நோக்கம், ஆனால் சொல்லு கரெக்டு அப்படின்ட்டு நிறைய சொற்களை சொல்லுவாங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு வருவாங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும், அது நல்ல விஷயம் தானே? அது நல்ல விஷயம்.
ஆனால் இந்த வாசகத்தை சொல்லி இஸ்லாமிய வரலாற்றில் பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தி பெரிய சண்டையை ஏற்படுத்தினாங்க. என்ன தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சியை ஏற்படுத்துறாரு. ஒன்றுமில்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்து பேசி அந்த ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்கி ஒரு போராட்டங்கள், ஒரு இஸ்லாமிய ஆட்சியை ஒன்றுமில்லாமல் சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை உருவாக்குறாரு. இவங்களும் சொன்னது என்ன? நன்மையேவி தீமையை தடுக்கணும், நன்மையேவி தீமையை தடுக்கணும், நல்லது. ஆனால் இந்த வாசகத்தை சொல்லி அவங்க ஏற்படுத்தின குழப்பம் இருக்கே, அமீருக்கு கட்டுப்படாம கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது, அது ரொம்ப டேஞ்சரானது. இதே மாதிரி தான் இன்றைக்கு சமூகத்தில் வஹியை மட்டும் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை சொல்லக்கூடியவர்கள் அதற்கு பிறகு செய்கின்ற வேலை இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரான வேலை, மிகவும் ஆபத்தான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அது என்ன வேலை என்றால், வஹியின் வடிவங்கள் இரண்டு. ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன், அது வஹி, இறை செய்தி. இன்னொன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட இன்னொரு இறை செய்தி, ஹதீஸுகள். குர்ஆன் என்பது ஓதப்படக்கூடிய வகை, ஹதீஸுகள் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் என்பது ஓதப்படாத வகை. ஆனால் அதுவும் இறை செய்தி தான், அதுவும் வகை தான். அல்லாஹ் இரண்டு விதங்களில் இந்த மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறார். இந்த மார்க்கத்துடைய தனிச்சிறப்பு என்னன்னா, இந்த மார்க்கத்துடைய தனிச்சிறப்பு இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த வழிகாட்டல்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கலப்படம் இல்லாமல், கூட்டாமல், குறைக்காமல் அப்படியே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் குர்ஆன் இறை செய்தியாக இருக்கிறது, அதே மாதிரி ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் இறை செய்தியாக இருக்கிறது. இப்போ ஹதீஸ்களுடைய முக்கியத்துவம் பல்வேறு கட்டங்களில் நம்ம தெரிஞ்சிருப்போம். அது குர்ஆனுக்கு பாதுகாப்பாகவும் விளக்கமாகவும் இருக்கக்கூடியது. சொல்லப்போனால் இஸ்லாத்துடைய பாதுகாப்பே, குர்ஆனுடைய பாதுகாப்பே ஹதீஸுகளில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் ஹதீஸை நிராகரித்து விட்டால் குர்ஆன் இல்லாமல் போயிடும், மார்க்கமே இல்லாமல் போயிடும். அல் குர்ஆனில் தொழுக வேண்டும் என்று இருக்கிறது. எத்தனை ரக்காயத்தை தொழுகணும், எத்தனை வேலை தொழுகணும், இது அல் குர்ஆனில் இல்லை. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஹதீஸுகளில் தெளிவுபடுத்துகிறாங்க. ஜகாத்து கொடுங்கன்னு இருக்கு குர்ஆனில், எவ்வளவு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க தேவையில்லை, இந்த விவரங்கள் அனைத்தும் ஹதீஸுகளில் தான் இருக்கிறது. ஹஜ்ஜு செய்யுங்கன்னு தான் குர்ஆனில் இருக்கு. ஹஜ்ஜு எப்படி செய்யணும் அது எல்லாமே ஹதீஸில் தான் இருக்கு. அப்போ ஒரு மனிதர் நபிமொழியை ஏற்றுக்கிறல, நபிமொழிகளில் அவர் சந்தேகப்படுறாருன்னா அவருக்கு தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, இஸ்லாத்துடைய 5 தூண்கள் இல்லை, கலிமாவும் இல்லை. ஏன்னா கலிமாவுடைய விளக்கங்களை கூட ஹதீஸுகள் தான் நமக்கு சொல்லித்தருது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. அப்போ எதெல்லாம் அல்லாவை வணங்குறது, அல்லாவை நம்ம எப்படி வணங்கணும், அதனுடைய முறைகள் என்ன, அதனுடைய ஒழுங்குகள் என்ன, அதனுடைய கட்டுப்பாடுகள் என்ன, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது என்றால் அது என்னென்ன காரியங்கள் எல்லாம் அந்த காரியத்தில் வரும். இந்த விளக்கங்கள் குர்ஆனில் ஷிர்க் வைக்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் ஹதீஸுகளில் எதெல்லாம் ஷிர்க்கு, எதெல்லாம் நம்மளை ஷிர்க்குக்கு கூட்டிட்டு போகும், இந்த விரிவான விளக்கங்கள் அனைத்தும் ஹதீஸ்களில் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் நபிமொழிகளை வேண்டாம் என்று சொன்னால் அவனுக்கு கலிமாவும் இல்லை, கலிமாவிலே மாறிடுவான். அவனுக்கு தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை, எதுவுமே இல்லை, தீனே இருக்காது. இன்னைக்கு நம்ம அழகா இபாதத் செய்கிறோம், நிம்மதியாக வசுவாசம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், சுன்னத்தான அடிப்படையில் நம்ம தொழுதுட்டு போகிறோம். ஆனால் அந்த ஹதீஸுகள் மேலே ஈமான் இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன், நம்ம இபாதத்தை பாழா போயிடும். ஆமாம், இப்படி தொழுகிறோம், இப்படி தொழுகிறது குர்ஆன்லையா இருக்குது, இத்தனை ரக்காய் தொழுகிறோம் குர்ஆன்லையா இருக்குது, இப்படி எல்லாத்துலேயும் சைத்தான் வசுவாசம் போட்டு கடைசியில் நம்ம இபாதத்து ஒன்றுமே இல்லாமல் போய் ஈமானையே இழக்கக்கூடிய பாரதூரமான நிலைகள் ஏற்பட்டுரும். இன்னைக்கு வஹி மட்டுமே மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன் வஹியுடைய இரண்டாவது வடிவமாக இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழிகளை மறுக்கிறாங்க, ஹதீஸுகளை மறுக்கிறாங்க. கேட்டால் ஹதீஸுகள் பாதுகாக்கப்படலை, குர்ஆனை போன்று பாதுகாக்கப்படலை,
பல்வேறு விதமான வாதங்களை வச்சு நபிமொழிகளை நாளுக்கு நாள் மறுக்கிறாங்க. ஆபத்தான வாதங்களை முன் வச்சு மறுக்கிறாங்க. இப்படி மறுக்கிறவங்களை தான் நம்மளை பார்த்து கூப்பிட்றாங்க, வகையை மட்டும் பின்பற்றுவோம் வாங்க. இப்போ வகையை மட்டும் பின்பற்றணுங்கிறது கரெக்டு தான். ஆனால் உனக்கு பின்னாடி வந்தால் நான் வகையை மறுக்கவும் செய்வேன். இறைச்செய்தியை ஆதாரப்பூர்வமான உறுதி செய்யப்பட்ட இந்த ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய நிலைக்குள்ள நான் வந்துடுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஆபத்தான வேலையை செய்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுகளுக்கு என்று அல்லாஹ் சில அறிஞர்களை சமூகத்திலே உருவாக்கினார். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இப்படி ஏராளமான ஹதீஸ் சார்ந்த அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சு உலகமெல்லாம் சுற்றி திரிந்து அங்கே இருக்கக்கூடிய நல்ல மக்களை மட்டும் அடையாளம் கண்டு அந்த ஊர் மக்களுடைய சாட்சியத்தெல்லாம் வாங்கி அந்த மக்களுடைய சொன்ன ஹதீஸுகளை உறுதி செஞ்சு பாதுகாத்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு சில பேர் அறிஞர்கள்ங்கிற போர்வையில் வர்றாங்க. அவங்க அறிஞர்கள் என்றால் மார்க்கத்தை படிக்கணும், அப்படிதானே? முன்னால் உள்ள அறிஞர்கள்ட்ட மார்க்கத்தை படிக்கணும். இவங்க முன்னால் உள்ள அறிஞர்கள் யார்கிட்டையும் மார்க்கத்தை படிக்கலை. இவர்களாக அறகுறையாக படித்ததை வச்சுக்கிட்டு நான் ஹதீஸ்களை ஆய்வு செய்ய போகிறேன்ட்டு போய் உறுதி செய்யப்பட்ட நபிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் என்று உறுதி செய்யப்பட்ட அந்த ஆதாரபூர்வமான நபிமொழிகளை எல்லாம் இது குர்ஆனுக்கு மாற்றம், இது அறிவுக்கு மாற்றம், இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, இப்படியெல்லாம் பொய்யான காரணங்களை சொல்லி மறுக்கிறாங்க. இப்போ இதையும் இந்த சமூகத்தில் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லை, அதை ஏற்றுக்கிறவும் செய்கிறாங்க. யாரு? வஹியை மட்டும் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் இந்த வேலையும் செய்கிறாங்க. இந்த வேலையை நபிமொழிகளை எல்லாம் குறப்படுத்துறது, கேலி செய்கிறது, கிண்டல் பண்ணுறது, தன்னுடைய அறிவில் கோளாறு வச்சுக்கிட்டு மனோ இச்சைக்கு தகுந்தவாறு அந்த ஹதீஸ்களை குறை காணுவது, இது போன்ற வேலைகளை செய்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நம்ம அறியாமல் நம்ம நபிமொழியை குறை கண்டா அது யாரை குறை கண்டுறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறை கண்டுறது தானே. ஏன்னா அது நபிகளாருடைய கூற்று. அந்த கூற்றை நம்ம குறை சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை சமூகத்தை ஒரு சாரார் செய்கிறாங்க. அப்படி தான் நாங்கள் செய்வோங்கிறாங்க. கேட்டால் நாங்கள் தௌஹீத், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், வஹியை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வஹியை பின்பற்றுவீங்க? இப்படிப்பட்ட பாரதூரமான வேலையை செஞ்சுட்டு வஹியை பின்பற்றுவேன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? ஏன்னா வஹியை பின்பற்றவங்க இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க செய்கிறாங்கன்னா மனோ இச்சை அங்கே தாண்டவமாடுகிறது. மார்க்கத்தை தன்னுடைய சுய அறிவை கொண்டு ஆராய்கிறார்கள், ஹதீஸுகளை குறகான்றாங்க. இப்போ நமக்கு மார்க்கமா இந்த தனி மனிதர்களா யார் நமக்கு வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் மார்க்கத்தில் யோசிக்கக்கூடியவங்க, சிந்திக்கக்கூடியவங்க, கண்ணை திறந்து பார்க்குறவங்க, இவங்களாம் நமக்கு மார்க்கத்துக்கு அத்தாரிட்டியா? இவங்களாம் நமக்கு முன்மாதிரியா? அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய பேச்சு என்ன, அவங்களுடைய நடத்தை என்ன, அது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது. இவங்களுக்கு இந்த மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? இந்த மார்க்கத்தில் இவங்கெல்லாம் நம்பிக்கை உள்ளவர்களா? பொதுவாக ஒரு ஆள் மார்க்கத்தை சொல்கிறவங்களா இருந்தால் அவங்க நம்பிக்கையாளர்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும், ஈமான்தாரிகளாக இருக்கணும், தக்குவாதாரிகளாக இருக்கணும். இறையச்சமும் ஈமானும் இல்லை, சமூகத்திலே வாயை திறந்தா ஃபித்னா, குழப்பம், சமூகத்தில் அதனால் கேடுகள் தான் ஒவ்வொரு நாளும். இது போன்றவர்களுடைய பேச்சுக்களை நாம் மார்க்கமாக ஏற்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் ஹதீஸுகள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் தனி மனிதர்களுடைய பேச்சுகள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நாளுக்கு நாள் மறுத்துக்கிட்டே வர்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல்வேறு கட்டங்களில் அவங்க மறுக்கிற ஹதீஸ்கள் என்ன, எப்படியெல்லாம் ஹதீஸ்களை கேலி செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க என்பதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய கிருபையால்
அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து நிறைய சகோதரர்கள் திருந்தி வர்றாங்க, நம்ம ஜமாத்துக்கு வர்றாங்க. நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை கொள்கை தெளிவாக இருக்குது. என்ன? குர்ஆனும் மார்க்கம், ஆதாரபூர்வமான உறுதி செய்யப்பட்ட துறை சார்ந்த அறிஞர்களால் சான்று வழங்கப்பட்ட ஹதீஸுகளும் மார்க்கம். அதுலேயும் கோளாறு இல்லை, இதுலேயும் கோளாறு இல்லை. இதில் நம்ம தெளிவாக இருக்கோம். அப்போ அந்த கூட்டத்தில் உள்ளவங்க செய்கிற இந்த செயல்களை எல்லாம் பார்த்துட்டு சில நல்ல மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு சிந்தனை வந்திருக்கும். இப்படி கேலி பண்ணுறாங்களே, வாயடிக்கிறாங்களே, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குதே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நாம் இந்த மாதிரி அநாகரிகமாக பேசினா அது எவ்வளோ பெரிய பாவம், அது எவ்வளோ பெரிய குற்றம், அல்லாஹ் இதை மன்னிப்பானா அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் அந்த சாரார்கள்ட்ட விலகி என்ன செய்கிறாங்க, நம்ம ஜமாத்தில் வர்றாங்க, நம்மளோட வந்து சேர்றாங்க. ஏன்னா இந்த ஒரு காரணத்தினால இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? இயல்பாக அங்கே வயிற்றுல புளியை கரைக்கும். இது மாதிரி நடக்கும்போது இங்கேருந்து அங்கே போகிறாங்களா, அப்போ நாம் என்ன செய்யணும், மறுபடியும் அவங்கள பற்றி நம்ம பொய் பொருட்டுகளை எல்லாம் வளமையாக செய்ய வேண்டியது செய்யணும்னு சொல்லி வகையை மட்டும் பின்பற்றுவோம் அப்படின்ட்டு போகிறது. அதில் அவங்க சொல்ல வர்ற செய்தி என்ன? நாங்கள் மட்டும்தான் வகையை மட்டும் பின்பற்றோம், ஆனால் இவங்க யார், நம்ம வகையை பின்பற்றுறது கிடையாது. இவங்க இமாம்களை பின்பற்றுவாங்க, சஹாபாக்களை பின்பற்றுவாங்க, தாபீனை பின்பற்றுவாங்க, சலஃபுகளை பின்பற்றுவாங்க, அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நம்மளை வேற மாதிரி சித்தரித்து வஹி அல்லாத விஷயத்தெல்லாம் பின்பற்றக்கூடியவங்க மாதிரி போலி தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை தக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹுக்கு தெரியும் யாரை எப்படி அடையாளப்படுத்தணும்னு சொல்லி. மக்களுக்கும் அல்லாஹ் அறிவை கொடுத்துருக்கிறான், அவங்களும் யோசிக்கிறாங்க. நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை இங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சட்டங்களும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் சொல்லப்படுது. ஏதாவது ஒரு சட்டம், ஏதாவது ஒரு இபாதத் குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, அந்த சஹாபி சொன்னார் அல்லது இந்த இமாம் சொல்லியிருக்காரு, குர்ஆனில் இல்லாட்டினாலும் ஹதீஸில் இல்லாட்டினாலும் அதை செய்யத்தான் வேணும், அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குதா? ஒன்று கூட காட்ட முடியாது, ஒன்று கூட கிடையாது. ஆனால் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஹதீஸை பின்பற்ற வேண்டும், இத்துடன் சேர்த்து குர்ஆன் ஹதீஸை விட்டு தவிர்த்து கிடையாது, இத்துடன் சேர்த்து சஹாபாக்களுடைய விளக்கத்தையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சஹாபாக்களுடைய விளக்கம், நல்ல இமாம்களுடைய விளக்கம், இதையும் குர்ஆன் ஹதீஸோடு நம்ம சேர்க்கணும். ஏன்னா குர்ஆன் ஹதீஸை அவங்க தான் படித்தவங்க, கற்றறிந்தவங்க. குர்ஆனும் ஹதீஸும் அரபு மொழியில் இருக்குது. நம்ம அரபு படிக்காதவங்க, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க, அரபு மொழியில் இன்னைக்கு படித்த ஆலிம் சாக்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அரபுகள், ஒரிஜினல் அரபுகள் கிடையாது. இவங்களால தான் மார்க்கத்தில் நிறைய குழப்பங்களே வருது. ஏன்னா ஒரு மொழியை தாய்மொழியாக உள்ளவங்க புரிஞ்சுக்கிறது சரியாக புரிஞ்சுக்கிடுவாங்க, வேறு மொழியிலிருந்து படிச்சுக்கிட்டு போகிறவங்க எப்படி அந்த மொழியை புரிவாங்க? அந்த மொழியுடைய திறன் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் நிறைய ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உருவாகுது. அப்போ இதனால தான் குர்ஆனும் ஹதீஸும் அரபு மொழியில் இருக்கிறது. அதனுடைய விளக்கங்களை நபிஸல்லாஹுடைய காலத்தில் நேரடியாக கண்டவர்கள் சஹாபாக்கள். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம குர்ஆன் ஹதீஸை அணுகும்போது நாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து விலக மாட்டோம். இந்த சஹாபாக்களுடைய விளக்கம், நல்ல இமாம்களுடைய அறிஞர்களுடைய விளக்கம், இதெல்லாம் எதுக்குன்னா குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு மூணாவது ஒரு வழியை தேர்வு செய்கிறதுக்கு இல்லவே இல்லை. அப்படி நம்ம தேர்வு செய்யவும் இல்லை. எதுக்காக நம்ம எடுக்கிறோம்? குர்ஆன் ஹதீஸை தவறாக புரியாமல், ஏற்குமாறாக விளங்காமல், மனோ இச்சைப்படி, இன்றைக்கு மனோ இச்சைவாதிகள் விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி விளக்கம் கொடுக்காம சரியான அடிப்படையில் நம்ம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்காகத்தான் சஹாபாக்கள், நல்ல இமாம்கள், அறிஞர்கள் இவர்களுடைய விளக்கங்களை எல்லாம் நம்ம சேர்த்து பார்த்து குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம். அப்படி பின்பற்றக்கூடிய நம்மிடத்துல ஒரு பிதஅத்து கிடையாது, நம்மிடத்துல ஒரு அனாச்சாரம் கிடையாது. ஏன்னா பாதை கரெக்டாக இருக்கு. ஆனால் நாங்கள் சஹாபாக்களை எல்லாம் பார்க்க மாட்டோம். சஹாபாக்களை விட நாங்கள் அறிவாளிகள், அவங்கள விட நாங்கள் குர்ஆன் ஹதீஸை நன்கு புரிந்து கொள்வோம், இப்படியெல்லாம் பேசி நபித்தோழர்களை குறைபடுத்தியவர்கள், வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் வஹியை மட்டும் பின்பற்றாங்களான்னு கேட்டால் இல்லை. உண்மை என்ன?
சொல்லு இருக்கலாம், சொல்லு பெருசே கிடையாது. ஒரு மனிதன் அழகா பேசலாம், பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா வாழ்க்கையிலையும் அதுபடி நடக்கணும், பேச்சின்படி வாழ்க்கையில அதன்படி செயல்படணும். இப்ப வகையை மட்டும் பின்பற்றுவோங்கிறது உங்களுக்கு வார்த்தையில தான் இருக்குது, உங்க நடைமுறையில் எங்க இருக்கு? உருவாக்கக்கூடிய சட்டங்களும் பிறப்பிக்கக்கூடிய கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான கருத்துக்கள். அவர்களுடைய அந்த மறுப்பு கொள்கை, வகை மறுப்பு கொள்கை எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நம்ம சொல்லி காட்டுறோம். சமீபத்தில்னா ஒரு மாசத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே இந்த வகையை மறுக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிக்கிடுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் குர்ஆன் ஹதீஸ் இருக்காது. வகையை பின்பற்றணும்னு சொல்லிக்கிடுவாங்க, ஆனால் வகையை பின்பற்ற மாட்டாங்க. இவங்க ஹதீஸை மறுக்கிறாங்கல்ல மனோ இச்சைப்படி, அதுக்கு முடிவே கிடையாது. இன்னைக்கு ஒன்று மறுப்பாங்க, நாளைக்கு ஒன்று மறுப்பாங்க, நாளை கழிச்சு ஒன்று மறுப்பாங்க, ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு 2 ஹதீஸ் காலியாக போயிடும். அது வரைக்கும் எல்லாரும் பயான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், ஒரு ஹதீஸ் மறுத்துருவாங்க. இப்படி இவங்களுக்கு என்னதான் புத்தி எங்கிருந்தா வருதுன்னு தெரியல. அப்ப என்ன செய்யறது? ஹதீஸுகளை எல்லாம் மறுக்கிறது. கேட்டால் நான் ஆய்வு பண்ணேன், எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சுன்னா உன் அறிவுல கோளாறு இருக்கு, உனக்கு புத்தி இல்லை, அதான் உனக்கு விளங்குது. நீ இதே நேற்று வரைக்கும் நபிமொழி ஆதாரபுரமான ஹதீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு மக்களையெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு உனக்கு ஞானம் பிறந்துச்சுன்னு சொல்லி ஹதீஸுகளை குறை பண்ணா உன் அறிவுல கோளாறு. உனக்கு ஒரு நபிமொழியை பத்தி தெரியாதுன்னா நீ அடக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஈமான்தாரிக்கு அடக்க வேணுமா இல்லையா? அடக்க வேணுமா இல்லையா? ஈமானுடைய அடிப்படை என்னங்க? இல்முல் கைப், மறைவானவற்றை நம்புறது, இதானே ஈமான். அந்த மறைவானவற்றை நம்புறதுன்னா அதுலேயே நமக்கு என்ன சொல்லப்படுது? எனக்கு தெரியாத விஷயம் நிறைய உலகத்தில் இருக்கு, அது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னா நான் நம்புவேன். இதுக்கு பேர் தான் ஈமான், இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆணவம், அகம்பாவம், அந்த அளவுக்கு ஒரு ஈமான் கெட்டு என்ன செய்யறாங்க? ஹதீஸுகளை எல்லாம் சகட்டுக்கு மேனி மறுக்கிறது. அவங்க நினைச்சா நாளைக்கு மறுப்பாங்க, நாளை கழிச்சு கூட மறுப்பாங்க. சரி, உலகத்தில் எத்தனை அறிஞர்கள் இருக்கிறாங்க? நீ ஒரு ஆள் மட்டும்தான் அறிஞனா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ பேசுறியே, நீ உலகத்தில் நீ ஒருவன் தான் அறிவாளியா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல் அவனை விட அறிவாளி இருப்பார். இது அல்லாஹ் உணர்த்தியும் இருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் அல்லாஹ் உணர்த்தியும் இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் குர்ஆன் ஹதீஸில் ஏதாவது சந்தேகம் வந்துட்டா அதை மறுக்கக்கூடாது. நீ அது சம்பந்தமாக பேசுறதுக்கு முன்னாடி இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட ஒரு ஆலோசனை செய்யலாம். எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஹதீஸ்ல இப்படி தவறான கருத்துக்கள் இருக்கிறது, எனக்கு அப்படி தெரிகிறது, அதனால் இதை நான் மறுக்கலாம் என்று இருக்கிறேன், இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? எத்தனையோ பேர் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுடைய விளக்கங்களை கொடுங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை, நீ ஒரு கேள்வியை கேட்க மாட்டான். கேட்டால் அவன் செத்துருவான். ஏன்னா அவன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்தவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது? எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா சொல்லுங்களேன்னு சொல்லிடக்கூடாது. கர்வம் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் பெரிய பெரிய அறிவாளிகள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள்ல அதிகமான கேள்விகளுக்கு அவங்க சொன்ன பதில்கள் என்ன தெரியுமா? லா அலா, எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன பதில் என்ன? எனக்கு தெரியாது. இதைத்தான் அவங்க பதில சொன்னாங்க. வாயிலிருந்து வந்திருக்கா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தெரியாது, நான் பார்த்து சொல்றேன். அல்ல ஹதீஸ்களை மறுக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இந்த செய்திகளில் பிரச்சனை இருப்பதா தெரியுது. தமிழ் உலகத்தில் எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள், அரபு படித்த பண்டிதர்கள் இருக்கிறீங்க, இந்த ஹதீஸ் சரியானதா தவறா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அதற்கு பிறகு நான் ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொன்னாவது ஓரளவுக்கு என்ன செய்யலாம், ஏதோ ஒரு பக்குவம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அதெல்லாம் கிடையாது. நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். நான் இது யாரு? ஹதீஸுங்கிறது யாரு? உன்னுடைய தனிப்பட்ட சொத்தா? யார் இது? இது இந்த சமூகத்துக்காக ரத்த சிந்தி வேர்வை செஞ்சு ஊர் ஊரா தெரு தெருவா அலைஞ்சு ஒரு பைசாவை எதிர்பார்க்காம தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய சொந்த மக்கள் ஊரை எல்லாம் விட்டு ஊர் ஊரா பரதேசியா தெரிஞ்சு
அல்லாஹ்வுக்காக பாதுகாத்து கொடுத்து ஒவ்வொரு ஹதீஸை தொகுக்கும் போது அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அல்லாஹ் இதை நான் தப்பு செஞ்சிடக்கூடாது, இந்த சமூகத்துக்கு தப்பான செய்தியை கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட கெஞ்சி கெதறி இஹ்லாஸோடு தொகுத்து உலக மக்களால், இஸ்லாமிய அறிஞர்களால், அறிவாளிகளால் ஒப்புதல் தரப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஹதீஸ்களை இவன் உட்காந்துக்கிட்டு சேர் மேல உட்காந்துக்கிட்டு இது நபி சொன்னதில்லை, இது இட்டு கட்டப்பட்டது, யாரோ ஒரு போய் இப்படி பேசினா அவன் அறிஞனா? அவன் அறிவாளியா? இவன் ஈமான்தாரியா? இப்படி பேசக்கூடிய ஒரு முஸ்லீமா இருப்பானா? அப்போ குறைஞ்சபட்சம் அந்த ஹதீஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கூட என்ன செய்யல சமூகத்தில் கேட்கறது இல்லை. ஏன்னா மபந்தை, ஆணவம், அகம்பாவம். என்னை விட அறிவாளி யார் இருக்கிறா? நான் எதுக்கு உங்கள்கிட்டலாம் கேட்கணும்? நீங்கள் என்னை விட பெரிய அறிவாளியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன மினல் அல்மி அன் யகூல ரஜுலு லிமா லா யஅலம் லா அலம். ஒரு மனிதன் தனக்கு தெரியாத விஷயங்களை பார்க்கும்போது, ஒரு மனுஷன் தனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று சொல்வதும் கல்வியில் ஒரு அம்சம். இதுவும் கல்வியில் உள்ளது. எது? நமக்கு தெரியாத விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏதோ கேட்டுட்டாங்க தெரியாதுன்னு சொல்லி நம்ம இமேஜை குறைச்சிடக்கூடாது. அதனால் என்ன செய்வோம்? எதையாவது ஒன்று ஒட்டடிப்போம், எதையாவது நம்ம ஒன்று சொல்லி சமாளிப்போம். அப்படின்னு சொன்னால் அவன் முட்டா, அவன் ஜாஹில். எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்கானே தவிர அவன் அறிவாளி கிடையாது. உண்மையான அறிவாளிக்குரிய இலக்கணம் என்னன்னா, எனக்கு தெரியலை, ஆமாம் தெரியலை, நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரியலைங்கிறதுல என்ன இருக்குது? இப்போ இதுவும் கல்வியில் ஒன்று. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் நபிக்கு? பல விஷயங்களை உனக்கு தெரியாதுன்னு தானே சொல்கிறான். எஸ் அலூனக அனிர் ரூஹ். நபியை இந்த ரூஹை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள், அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், உங்களுக்குலாம் தெரியாது. இதுதான் பதில். இதுக்கு என்ன பதில்? ரூஹை பற்றி உனக்கு அறிவில்லை, அதை பற்றி நீ சிந்திக்காத, உனக்கு நாலேஜ் இல்லை, உனக்கு தெரியாது. குர்ஆன் அதைத்தானே சொல்லுது. அப்போ அந்த மாதிரி தான் நாம பக்குவப்படணும். பெரிய பெரிய அறிஞர்கள் முற்காலத்தில் சஹாபாக்கள் எல்லாமே தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மறுத்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. மறுக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி செய்வதும் இல்லை, யாரிடத்திலையும் கேட்பதும் இல்லை. அப்படி என்ன பெரிய உனக்கு அகம்பாவம்? இந்த மாதிரியான ஆட்கள்னா நம்மளை என்ன செய்கிறாங்க? வஹி மட்டும்தான் மார்க்கம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு சமீபத்தில் மறுத்த ஒரே ஒரு ஹதீஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். லேட்டஸ்ட் மறுக்கப்பட்ட ஹதீஸ், புதுமையாக சமீபத்தில் மறுக்கப்பட்ட ஹதீஸ் என்னன்னா, சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. இவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது? இவங்க தான் சொல்றாங்க வஹையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று. பாருங்க, ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் நபி அவர்களுடைய சமூக மக்களை அழைப்பார். எந்த நபி? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமூக மக்களை அல்லாஹ் அழைப்பார். அழைத்து, உங்கள்கிட்ட நபி வந்தாரா? மார்க்கத்தை நூஹ் நபி எடுத்து சொன்னாரா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஆனால் அந்த சமூக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள்கிட்ட எந்த நபியும் வரலை, எங்கள்கிட்ட எந்த நபியும் வரலை அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன செய்வாங்க? பொய் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் நூஹ் நபியை கூப்பிட்டு, இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ மார்க்கத்தை எடுத்து சொல்லலைன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சுதான் எல்லா விசாரணையும் நடத்துவான். அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லலைங்கிறாங்க. மை யஷ்ஹது லக, உங்களுக்கு யார் சாட்சி சொல்லுவா? நீங்கள் சொல்கிறீங்க மார்க்கத்தை எடுத்துரைத்ததாக, அப்போ உங்களுக்கு யார் சாட்சி சொல்லுவா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மதும் அவருடைய சமூக மக்களும் எனக்கு சாட்சி சொல்வார்கள் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். இத்தனையே சமூக மக்கள் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாரைத்தான் நூஹ் நபி சொல்வாரு? முஹம்மது அவருடைய சமூக மக்கள் நம்மளை தான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய இந்த கூட்டமெல்லாம் அந்த கேட்டகரியில் வராது. ஏன்னா அந்த தகுதி அல்லாஹ் கொடுக்க மாட்டான்.
இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். ஒரு நபிக்கு நம்ம உண்மைக்கு சாட்சியை சொல்றோம். இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய இந்த ஆட்களுக்கு அல்லாஹ் அந்த நசீபையே கொடுக்க மாட்டான். அப்ப யாருக்கு போய் சாட்சி சொல்லி? காஃபிர்களுக்கு, நரகவாசிகளுக்கு சாட்சி சொல்லி அங்க போய் விழுந்து சாக வேண்டியதுதான். நாம நூஹ் நபிக்கு சாட்சி சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஏன் நூஹ் நபி எப்படி சொல்றாரு? அவருக்கு நல்ல தெரியும், உருவாகக்கூடிய சமூகங்களிலேயே அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அதை விசுவாசிக்கக்கூடிய சிறந்த சமூகமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் தான் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த நபிக்கு என்ன செஞ்சிருக்கான்? சொல்லி கொடுத்துருக்கிறான். அதனாலதான் எனக்கு சாட்சி சொல்ல யாரு வருவாங்கன்னா, முஹம்மதுடைய சமூக மக்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? கூப்பிடுவான். நம்மளை கூப்பிட்டு என்னன்னு கேட்பான். நாம சொல்லுவோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைச்சாங்க, அது உண்மைதான், நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு நாம சாட்சி சொல்லுவோம். இப்ப நாம சாட்சி சொல்லும்போது அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பான், சரி நீங்க சாட்சி சொல்றீங்களே, உங்களுக்கு இதை பத்தி நாலேஜ் இருக்கா, அறிவு இருக்கா? ஏன்னா சாட்சி சொல்றதுக்கு நாலேஜ் தான் முக்கியம். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எல்லாம் கேட்க மாட்டான். இது தொடர்பான அறிவு உங்களிடத்திலே இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா, அப்படித்தான் எல்லாம் கேட்பான். அப்ப நாம சொல்லுவோம், ஆமா நாங்க அந்த காலத்துல வாழல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச பிரச்சாரத்தை நாங்க கண்ணால பார்க்கவும் இல்லை, ஆனா அது உண்மை நாங்க நம்புறோம், சாட்சி சொல்றோம். எப்படி நீங்க சாட்சி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், அஹ்பரனா பிதாலிக நபியுனா, இவ்வாறு எல்லா இறை தூதர்களும் மார்க்கத்தை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்று எங்கள் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை நாங்கள் உண்மைப்படுத்தினோம். எனவே நாங்கள் சாட்சி சொல்றோம், அந்த நாலேஜ் எங்கள்கிட்ட இருக்கு, அந்த ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, அது உண்மைதான் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லுவோம். ஏன் அப்ப மற்ற சமூகங்கள் சாட்சி சொல்லல? அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த தௌராத்து பாதுகாக்கப்படலை, இன்ஜீல் பாதுகாக்கப்படலை, அதுல நிறைய குழப்பங்கள் நடந்து போச்சு. ஆனா நமக்குரிய வகி இறை செய்தி பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா? பாதுகாக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு? சாட்சி சொல்லும் அளவுக்கு. அந்த வகி செய்தியை நாம நம்பி சாட்சி சொல்லும் அளவுக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சஹீஹான ஹதீஸ் புகாரியில பல்வேறு ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? இதுவரைக்கும் பிரச்சனை இருக்கவே இல்லை. ஆனா திடீர்னு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சில பேருக்கு இந்த ஹதீஸ் பிரச்சனை ஆயிடுச்சு. இதை மறுக்கிறது என்ன? இது 2 காரணங்களால் மறுக்கப்பட வேண்டியது. என்ன முதல் காரணம்? இது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? மறுமையில பாவிகள் வலா யக்துமூனல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ்விடத்துல எந்த செய்தியை மறைக்க மாட்டார்கள் என்று சொல்லுது. ஆனா இந்த ஹதீஸ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் எங்கிட்ட நபியே வரலன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பொய் சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட மறைப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அதனால இது குர்ஆனுக்கு மாற்றம். இப்படின்னு உண்மையிலே குர்ஆனுடைய அறிவு இருந்தா இது மாதிரி பேச மாட்டாங்க. குர்ஆன் மீது அறிவு இல்லை, குர்ஆன் மீது ஈமான் இல்லை, அறிவும் கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுது? மறுமையில காஃபிர்கள் அல்லாஹ்ட்ட பொய் சொல்ல மாட்டாங்கன்னு இருக்கா? அப்படி எங்கேயும் ஒரு வசனம் கூட இல்லை. பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு இல்லை, மறைக்க மாட்டார்கள் தான் இருக்கு. அப்ப மறைக்க மாட்டார்கள்னா மறைக்க முயற்சிப்பான் என்பதை குர்ஆன் மறுக்கல. குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மறுமையில காஃபிர்கள் அல்லாஹ்விடத்துல பொய் சொல்ல முயற்சிப்பார்கள், பொய் சொல்ல முயற்சிக்க மாட்டார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுதா? இல்லை. அல்ல அல்லாஹ்விடத்துல உண்மையை மறைக்க முயற்சிக்க மாட்டார்கள் அப்படி இருக்கா வசனம்? அப்படி இல்லை. அல்லாஹ்விடத்துல எந்த செய்தியை மறைக்க மாட்டார்கள் தான் இருக்கு. அப்ப அதனுடைய விளக்கம் என்ன? இவன் மறைக்க முயற்சி செய்வான், ஆனா அவனால மறைக்க முடியாது, அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான். ஆனா மறைக்க முயற்சி செய்வான், அவன் கெட்டவன் தானே. அவனை நபியா உண்மை மட்டும் சொல்றதுக்கு? நூஹ் நபியுடைய ஹதீஸை மறுக்க போய் இப்ப குஃபார்களுக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சாச்சு. என்ன? மறுமையில காஃபிர்கள் அல்லாஹ்ட்ட உண்மையைத்தான் சொல்லுவாங்க. உண்மையைத்தான் சொல்லுவான்னா அவன் என்ன சஹாபியா? அவன் நபியா? அவன் சொர்க்கவாசியா? அவங்க தான்ப்பா மறுமையில உண்மையை சொல்லுவாங்க. இவன் நரகவாசி.
அவன் வாயை திறந்தா பொய்யத்தான் சொல்லுவான். இந்த உலகத்துல பொய் சொல்லுவான், மறுமையில அல்லாட்ட பொய்யத்தான் சொல்லுவான். சில நேரங்களில் உண்மையும் சொல்லுவான். பொய் சொல்லி எடுபடலன்னு வந்தோடையுமே உண்மை சொல்லுவான். இப்படியோ கடைசி நேரத்துல அவன் பொய்யன் என்பதை அல்லாஹ் நிரூபிச்சிருவான். இந்த நூஹ் நபியுடைய செய்தி என்ன சொல்லுது? அவன் பொய் சொல்லுவான், ஆனா அல்லாஹ் சாட்சிகளை வச்சு என்ன செய்வான்? அவன் பொய் சொல்றாங்கிறத நிரூபிச்சிருவான். அப்ப எந்த செய்தியும் மறைக்கப்படலையே, அல்லாட்ட அவங்க எந்த செய்தியும் மறைக்கலையே. ஒரு ஆள் நம்மகிட்டே பொய் சொல்றான், அப்ப நம்ம சொல்லுவோம், ஏய் பொய் சொல்றான். நம்ம சொல்லுவோம், என்கிட்ட நீ எந்த செய்தியும் மறைக்க முடியாது, என்கிட்ட எல்லாம் மறைக்கலாம்னு நினைக்காத, ஒன்னும் மறைக்க முடியாதுங்கிறோம். அப்புறம் அவன் ஒத்துக்கிறான். இப்படி நம்மளும் பேசத்தானே செய்யறோம். அப்ப இந்த மாதிரி உள்ள இப்படிதான் மறுமையிலையும் அல்லாஹ் குர்ஆன்ல பல நிகழ்வுகளை சொல்லி காட்டுறான். ஆனா இந்த குர்ஆனை பத்தி அறிவும் கிடையாது. ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு அதை ரெண்டையும் என்ன செய்யறது, மோத விட்டு இது குர்ஆனுக்கு மாத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் ஒரு கூட்டம் இப்ப இதை கேட்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கேட்கிறாங்க. ஈமான் கெட்ட ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பாத தனி மனிதன் தான் தனக்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்ற அளவுக்கு புத்தி மழுங்கிய ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஹதீஸுகளை இப்படி கேலி கிண்டல் செய்யும் போது நம்பிக்கொண்டு அதற்கு ஆதரவாக பேசிக்கொண்டு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு சமூகம் எந்த அளவுக்கு போச்சு, எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைங்கிறத நம்ம உணரணும். எதுக்குன்னா அந்த நோய் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. இந்த நோயாளிகள் தான் நம்ம கிட்ட வந்து என்ன செய்யறது, வகையை மட்டும் பின்பற்றுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இந்த நோயாளிகள் தான். நம்ம சொல்லிடுவோம், ஓ நோயை நீயே வச்சுக்கப்பா, அந்த நோயை இந்த கொரோனாவை இங்க பரப்பி விட்டுறாத, அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இது ஒரு காரணமா, இன்னொரு காரணம் இருக்குது. இது கொரோனாவை விட ரொம்ப ஆபத்தானது. கொரோனாவது பரவாயில்ல, வந்துட்டு போயிடும், சிகிச்சை எடுத்தா சரியா போயிடும். ஆனா இந்த நோய் வந்துச்சுன்னா ஈஸியா போகாது, அழிச்சு நாசமாக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி நரகத்துல தள்ளிட்டு தான் போகும். அல்லாஹ் நாடியவங்க மட்டும்தான் அதுல இருந்து திரும்ப முடியும், அதுல இருந்து வெளியே வர முடியும். சரி, இரண்டாவது காரணம் சொல்றாங்க, அது இதை விட பயங்கரம். இந்த ஹதீஸை மறுக்கிறது என்ன தெரியுமா, இந்த ஹதீஸ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கான நம்ம சாட்சி சொன்னோன்னு வருது, நாம சாட்சி சொன்னோன்னு வருது. நாம என்ன அந்த சம்பவத்துல இருந்தோமா? கேள்வி எப்படி? நூஹ் நபிக்காக நாம சாட்சி சொல்லுவோம்னா எப்ப சாட்சி சொல்லலாம்? நூஹ் நபி பிரச்சாரம் செஞ்சதை நம்ம பார்த்துருக்கணுமா, அப்பதான் சாட்சி சொல்லணும். நம்ம யாருமே பார்க்கல, இல்ல நூஹ் நபியையும் பார்க்கல, அவர் செஞ்ச பிரச்சாரத்தையும் பார்க்கல, பிறகு எப்படி அவருக்காக நம்ம சாட்சி சொல்ல முடியும்? அப்ப இப்படி சாட்சி சொன்னா அது பொய் சாட்சி.
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ இந்த நபிமொழியை மறுக்கக்கூடியவர்கள் காரணம், அது ஒவ்வொன்றுக்கு என்னது, ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க. ஈமான் உள்ளவங்களை பொறுத்தவரை நீ 1000 காரணம் சொன்னாலும் மறுக்க மாட்டாங்க. ஈமான்ல என்ன செய்வாங்க, உறுதியாக இருந்துருவாங்க. ஆனால் ஈமானில் பலகீனமாக உள்ளவங்க, மார்க்க அறிவு இல்லாதவங்க தான் என்ன செய்யறது, அந்த காரணங்களை தேடிக்கொண்டு அப்படியே போகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது பொய் சாட்சிங்கிறாங்க. ஹதீஸ் சொல்லுது அது ஈமானிய சாட்சி, அது உண்மையான சாட்சி அப்படின்னு ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல நம்பி சொன்னா அது உண்மையான சாட்சியா பொய் சாட்சியா? அது உண்மையான சாட்சி தானே. நபி சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. அப்ப நபி சொன்ன சாட்சியத்தை ஏற்று நாம சொன்னா நாம சொல்றது எப்படி பொய் சாட்சி ஆகும்? நபி சொன்னது உண்மையான சாட்சி என்றால் நபி சொன்னதை நம்பி நாம் சொல்வது எப்படி பொய் சாட்சி ஆகும்? அது உண்மையான சாட்சி என்றால் அதை நம்பி சொல்லக்கூடிய நாமும் உண்மையான சாட்சி தானே. இன்னும் இந்த ஹதீஸிலே தெளிவா இருக்கு. இதை நீங்க எப்படி சாட்சி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம சொல்றோம், நம்ம பார்க்கல, ஆனா எங்கள் நபி எங்களுக்கு சொன்னார் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறோம், இந்த சாட்சியத்தை நம்ம கொடுக்குறோம். ஆனா இது பொய் சாட்சியா, கண்ணால் பார்ப்பது மட்டும்தான் உண்மையான சாட்சி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நாம என்ன புரியுதுன்னா, இந்த ஹதீஸை குறை காணக்கூடாது. இந்த மாதிரி சொல்லி ஹதீஸை குறை காண்றதுக்கு தான் வாதம் வைக்கிறாங்க. அப்ப நாம அப்படியா, அப்ப இந்த அளவுக்கு தான் ஈமான் கெட்டு போய் இருக்குதா அப்படி நம்ம உணரணும். இதுல நம்ம என்ன உணரணும்னா, அப்ப இந்த அளவுக்கு இவங்க ஈமான் கொண்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மேல இவங்க வச்சிருக்கக்கூடிய ஈமான் எந்த லட்சணத்துல இருந்திருக்கு. எப்படி, நபி உன்னை சொன்னதுக்கு அப்புறமும் கண்ணால பார்த்தாதான் நான் சாட்சி சொல்லுவேன், இல்லாட்டா நான் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொன்னா இது நபிகளார ஈமான் கொள்ற முறையா? அப்ப வலுவான ஈமான், உறுதியான ஈமான் எது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை நம்ம கண்ணால பார்க்காவிட்டாலும் அவங்க சொன்னதை வச்சு நம்ம சாட்சி சொல்றதுதான் என்னது, உறுதியான ஈமான். அப்ப உறுதியான ஈமான் என்னன்னு தெரியல, என்ன பொய் சாட்சி அப்படின்னு ஆக்கிறத பார்க்குறோம். ஈமானிய சாட்சியை பொய் சாட்சி என்று ஆக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அன்பான சகோதரர்களே, இதை இவங்க பொய் சாட்சின்னு சொல்றாங்கல்ல, கேள்வி எப்படி கேள்வி, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நீ அது கலிமாவுலே வர்றாங்க. இப்போ கலிமாவில் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் அப்படிதானே சொல்றோம். இப்போ இந்த குழப்பம் அங்கே எங்கே வந்துருச்சு, கலிமாவுக்குள்ள வந்துருச்சு. வரும், எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்குவாங்க. இவன் ஹதீஸை மறுத்தா ஹதீஸில் மட்டும் நிற்காத குழப்பம், அப்படியே ரிலேட்டிவாக கலிமாவும் இருக்கும். அப்போ கலிமாவிலே அதே ஃபித்னாவை பண்ணுவாங்க. இப்படி தான் குழப்பம் போய்கிட்டு இருக்கும். அப்போ கலிமாவுக்கு வந்துட்டான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியது யாரும் இல்லை, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று உறுதியாக நம்புறேன்னு சொல்லணுமா, சாட்சி சொல்றேன்னு சொல்லக்கூடாது. எப்படியா, உறுதியா நம்புறேன்னு சொல்லணுமா, சாட்சி சொல்றேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சாட்சி சொன்னா அது பொய் சாட்சி ஆகும். சாட்சி சொன்னா எப்படா பொய் சாட்சி ஆகும்? அப்ப நீ ஹிரா குகையில இருந்தியான்னு கேட்கிறான். என்னன்னா, நீ முகமது ரசூலுல்லாஹ் நீ சாட்சி சொல்றனா, ஹிரா குகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இறங்கி வந்தாருல்ல, அதை நீ கண்ணால பார்த்தாதான் நீ சாட்சி சொல்லணும். நீ கண்ணால பார்த்தியா, கண்ணால பார்க்கலையில, அதனால சாட்சி சொல்றேன்னு சொல்லாத, உறுதியா நம்புறேன்னு சொல்லு. இதுக்கு பேர் உறுதியான நம்பிக்கையா? இது போலி நம்பிக்கை. வார்த்தையில தான் இது உறுதி, ஆனா உண்மையில என்ன உறுதி இல்லை. உறுதியா நம்புனா ஒரு சாட்சியும் சொல்லுவாங்க. ஏன்னா சாட்சி சொல்றதுக்கு தகுதி என்ன வேணும்னா, உறுதியான அறிவு வேணும். ஒரு விஷயம் உறுதியாயிருச்சுன்னா சாட்சி சொல்லிட வேண்டியதுதான், அதான் அதுக்குரிய தகுதி. அப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரியாம அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை நீ சாட்சி சொன்னா அல்லாஹ்வை பாத்தியான்னு கேட்கிறான். அப்ப இந்த கேள்வியை யாரு கேட்கிறான்? அல்லாஹ்வை பாத்தியான்னு இந்த கேள்வியை யாரு கேட்கிறான் சொல்லுங்க? ஷைத்தான் கேட்கிறான். உலகத்துல யாரு கேட்கிறாங்க? காஃபிர்கள் கேட்கிறாங்க, நாத்திகர்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுன்னா அல்லாஹ்வை பாத்தியா அப்படிங்க அதே கேள்வி இவங்க கேட்கிறாங்க. அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒண்ணு. அது இஸ்லாமே வேணாம்னு போன கூட்டம், இது இஸ்லாம் வேணும்னு சொல்லிக்கிட்டு செய்யற பித்தனாக்கள், குழப்பங்கள். முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டே அந்த நாத்திகனுடைய சிந்தனை எல்லாம் சொல்லி, அல்லாஹ்வை நீ பாத்தியா, நீ அல்லாஹ்வை சாட்சி சொல்றதுக்கு, ஜிப்ரீல நீ பாத்தியா, ஹிரா குகையில நீ இருந்தியா, அதுக்கெல்லாம் சாட்சி சொல்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதையும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது?
கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சமூகத்தில் ஈமான் எந்த அளவுக்கு ரொம்ப பலகீனமாக போச்சுன்னு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான ஃபித்னாக்கள்ல இருந்து நாம் விலகி இருக்கோம். குர்ஆன்ல மறுமையில் காஃபிர்கள் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாதத்தை வச்சா என்ன ஆகும்? நிறைய ஹதீஸ்களை மறுக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், நம்ம எல்லாரும் பயான்களில் கேட்டிருப்போம், மறுமையில் மொத ஜட்ஜ்மெண்ட்டு, மறுமையில் மொத ஜட்ஜ்மெண்ட்டு 3 பேருக்கு வழங்கப்படும். யாரு சொல்லுங்க பாப்பா? யாரு? அல்லாஹ் மொத 3 பேருக்கு தான் தீர்ப்பு வழங்குவோம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் விசாரணை, ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு தான். யார் அவங்க? ஆலிம், உயிர் தியாகி, கொடைவள்ளல், செல்வர்கள், இவங்களுக்கு தான் நல்லா தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த 3 பேரையும் கூப்பிட்டு அல்லா கேட்பாங்க, நீ என்ன செஞ்ச? அப்போ 3 பேர் என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், நான் உனக்காக உயிரை தியாகம் பண்ணேன், உனக்காக உயிரை தியாகம் பண்ணேன்னு சொல்லுவான். அது உண்மையா? அது பொய். ஏன்னா அல்லாவுக்காக உயிரை தியாகம் பண்ணல. யாருக்காக உயிர் தியாகம் பண்ண? அவனுக்காண்டி, வீரன் என்று சொல்லணுங்கிறதுக்காண்டி உயிர் தியாகம் பண்ண. ஆனால் பொய் சொல்லுவான் அல்லாட்ட, உனக்காக தான் நான் உயிரை கொடுத்தேன். அப்போ அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுவான், பொய் சொல்ற. நீ என்ன சொல்ற? பொய் சொல்ற. நீ எனக்காக உயிரை கொடுத்த, உனக்காக கொடுத்த, உனக்கு அந்த பட்டம் பேர்லாம் உலகத்திலே கிடைச்சிருச்சு, நரகத்துக்கு போ. கொடைவள்ளல், நீ என்ன செஞ்ச? யாரெல்லாம் உனக்காக என் காசு பணத்தை கொடுத்தேம்மா. இவன் காசு பணத்தை கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, அல்லாவுக்காக கொடுத்தேன்னு சொல்றது உண்மையா பொய்யா? அது பொய் தானே. அப்ப அல்லாஹ் கேட்பான், நீ காசு பணத்தை கொடுத்த, ஆனா எனக்காகவா கொடுத்த? உனக்காண்டி கொடுத்த, ஏன் பொய் சொல்ற? நீ எனக்காண்டி கொடுத்தேன்னு என்ன பொய் சொல்ற? நீ எனக்காண்டிப்பா உலகத்துல கொடுத்த அப்படின்னு நீனும் பொய் சொல்ற, நரகத்துக்கு போன அனுப்பிடுவான் அல்லாஹ். அப்ப 3வது ஒரு யாரு? அறிஞர், நீ என்ன செஞ்ச? யாரெல்லாம் கல்வியை நான் கற்றேன், மக்களுக்கெல்லாம் போதித்தேன், உனக்காகமா? இந்த மக்களுக்கு சொன்னேன்னு சொல்லு, ஆனா எனக்காகன்னு சொல்லாத, பொய் சொல்லாத. நீ பொய் சொல்ற, எனக்காக சொல்ல, அதுவும் உனக்காண்டி தான் சொன்னேன். மக்கள்லாம் உன்னை அறிஞன் அறிவாளின்னு சொல்லணும், அதுக்காண்டி தான் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த அதிசயம் இவங்க மறுத்து ஒரு காரணத்தை சொன்னாங்கல்ல, என்ன? மறுமையில காஃபிர்கள் அல்லாட்ட என்ன செய்ய மாட்டாங்களா? பொய் சொல்ல மாட்டாங்க. முதல் வழக்கு ஆரம்பிச்சோனையுமே நடக்கிறது என்ன? பொய் தான். இந்த 3 பேர் வாயை திறந்து என்ன சொல்றாங்க? பொய்யத்தானே சொல்றாங்க. அப்ப இந்த அதிசயம் என்ன செய்யணும்? மறுக்கணுமா இல்லையா? மறுப்பாங்க. அந்த மறுப்பு கூட்டத்துக்கு மறுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மறுக்கிறது தானே அவன் கொள்ளுக. மறுப்பாங்க, இதையும் மறுப்பாங்க. கூடிய சீக்கிரம் பாருங்க, இது வரைக்கும் மறுக்கல, ஆனா கூடிய சீக்கிரம் மறுப்பாங்க. இனிமேல் இது பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய பட்டியல் என்ன செய்யும்? வந்துடும். அதனால நாம கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வகையை மட்டும் பின்பற்றணும்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய இந்த கூட்டம் எல்லாமே இதே மாதிரி செய்யக்கூடிய குழப்பங்களை செய்யக்கூடிய கூட்டம் தான். அதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வகையை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு, அந்த வகையை சரியான முறையில் பின்பற்றிய சஹாபாக்கள், நல்ல அறிஞர்கள், அவர்கள் எப்படி பின்பற்றினார்களோ அந்த அடிப்படையில் நாம் பின்பற்றும் போது தான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7:35 ஜமாத் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ்.